ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி ஹோல் வீட் மாவு வச்சு டின்னர் ரோல்ஸ் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நல்ல கார்லிக் ஃப்ளேவரோடு சூப்பரான ஒரு டின்னர் ரோல். இதை வந்து நான் ஒரு ஸ்டாண்ட் மிக்சரில் தான் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுறது அகாரோட ஸ்டாண்ட் மிக்சர். அவங்களோட ப்ராடக்ட் லிங்க் எப்போவுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வார்ம் வாட்டரில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 கப் வார்ம் வாட்டரில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 2 டீஸ்பூன் ஈஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் இதை ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. இது ஆக்டிவேட் ஆகட்டும். ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போல் ஆகும். இப்போ வந்து நம்ம ஸ்டாண்ட் மிக்சரோட பவுலில் கோதுமை மாவு வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் நியர்லி 2.5 to 3 கப்ஸ் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டோ ஹூக் போட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸ்லோ ஸ்பீட்லேயே ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு உப்பு வந்து அந்த மாவில் ஈவனாக மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஈஸ்ட் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஈஸ்ட் வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. அது நல்லா கொஞ்சம் நேரம் போகட்டும். இப்போ நான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் இல்லைனா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கணும். ஏன்னா இது கோதுமை மாவில் பண்ணுற பன்னுனால ரொம்ப ஸ்டிஃபாக பிசைஞ்சிங்கன்னா பன்னு வந்து ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் இடையில நான் என்ன பண்ணுவேன்னா பவுலை வந்து ஸ்க்ரேப் பண்ணி விட்டு நீட் பண்ணுவேன். டோட்டலாக ஒரு 5-7 நிமிஷம் நீட் பண்ணால் போதும் இந்த ஹோல் வீட் பன்னுக்கு. ஸோ இப்போ வந்து நம்மளோட பவுலை வந்து நீங்கள் ஸ்டாண்ட் மிக்சர் இதுலேருந்து எடுத்துட்டு ஒரு ஸ்க்ரேப்பரை வச்சு அந்த டோவை வந்து லேசாக சைட்லேருந்து இலக்கி விடுங்க. அது வந்து சைடில் லைட்டாக ஒட்டிகிட்ருக்கும். அது எல்லாத்தையும் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி நம்மளோட டோவை வந்து நான் பவுல்லேருந்து எடுத்து ஸ்மூத்தாக ஷேப் பண்ண போகிறேன். அதாவது மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாகிட்டு வரணும். அது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதாவது டோ ஒழுங்காக நீடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பவுல்லேருந்து எடுத்து இந்த மாதிரி ஷேப் பண்ணாலே உங்களுக்கு மேல் சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்தோடனே நீங்கள் வந்து இதை திருப்பி ஸ்டாண்ட் மிக்சர் பவுல்லே போட்டு ஒரு துணி வச்சு மூடி 1 hourலேருந்து 2 hour இது ரைஸாக விட போகிறோம். இது ரைஸ் ஆகிட்டு இருக்கிற டைமில் இதுக்குள்ளே கார்லிக் ஆயிலுக்கு ஆலிவ் ஆயில், கார்லிக் பவுடர், அது இல்லைன்னா நீங்கள் துருவின கார்லிக், கொஞ்சம் பார்ஸ்லே, சால்ட்டு, பெப்பர், எள்ளு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து நம்மளோட கடைசி நம்ம இதை வந்து பன்னுக்கு மேலே ப்ரஷ் பண்ணி பேக் பண்ணுவோம். ஸோ இது நம்மளோட கார்லிக் ஆயில் வந்து ரெடி. இதை ஓரத்தில் வச்சுருங்க. இப்போ நம்மளோட பன் வந்து டபுள் ஆகிடுச்சு. அதாவது பன்னோட டோ ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஆயில் தடவி வச்சுக்கோங்க. இப்போ டோவை பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இதை கேர்ஃபுல்லாக நீங்கள் பவுல்லேருந்து எடுத்து ஒரு ஒர்க் சர்ஃபேஸ்க்கு மாற்றிட்டு இதை நான் 12 போர்ஷனாக ஈவனாக டிவைட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃபாக வெட்டிட்டு ஒவ்வொரு போர்ஷனையும் ஹாஃபாக வெட்டிட்டு திருப்பி அதை ஹாஃபாக 3 வெட்டி எடுத்துட்டேன். ஸோ டோட்டலாக ஈக்குவலாக ஒரு 12 சைஸ் பால் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு போர்ஷனையாக எடுத்து ஈவனாக இந்த கையில் வச்சு இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு பால் கிடைக்கும். ஸோ ஒரு ரோவில் 3 வச்சு அடுக்கியிருக்கேன். கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து இது திருப்பி ரைஸ் ஆகும் அண்ட் பேக் ஆகும்போதும் உங்களுக்கு ரைஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் கேப் விட்டே நீங்கள் அடுக்கி வைங்க. இப்போ நான் வந்து கையில் வச்சே இந்த மாதிரி ஸ்மூத் மேல் சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும். அப்போ தான் பேக் ஆகும்போது உங்களுக்கு எந்த வித கிராக்குமே வராது. ஸோ நீங்கள் டோவை வந்து ஒழுங்காக நீட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஷேப்பிங் இது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 30 to 45 மினிட்ஸ் ரைஸாக விட்டுருங்க. இந்த அளவுக்கு பொங்கியாச்சு. இப்போ நான் இதுக்கு மேலே அந்த கார்லிக் பட்டரை இப்போ தடவை போகிறதில்ல. இது பேக் ஆனதுக்கப்புறம் தான் தடவை போகிறேன். 200 degrees Celsius அவனில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடுங்க. அந்த டைமில் நான் வந்து இதுக்கு கூட சர்வ் பண்ணுறதுக்கு டின்னருக்கு டொமேட்டோ பாஸ்தா பண்ணேன். ஸோ டொமேட்டோ சாஸ், க்ரீமு, கார்லிக் எல்லாம் போட்டு இது தனியாக ஒரு வீடியோவாக நான் போடுறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணி வச்சுருக்கிற ஸ்பெகதியை வந்து டைரெக்டாக அந்த பாஸ்தா வாட்டர் அந்த வாட்டர்லேருந்து எடுத்து நான் இந்த இதில் போட்டுட்டேன். அப்போ வந்து அந்த ஸ்டார்ச் வாட்டர்னு சொல்லக்கூடிய அந்த பாஸ்தா வாட்டரும் கொஞ்சம் விழும். அது வந்து உங்களுக்கு பாஸ்தாவை வந்து நல்லா எமல்சிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ இதை நல்லா டாஸ் பண்ணி ஃபைனலாக ஒரு கை நிறைய ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் பார்மசான் சீஸும் போட்டு நல்லா டாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டொமேட்டோ பாஸ்தா ரெடி. நம்மளோட கார்லிக் ரோல்ஸ், டின்னர் ரோல்ஸ் வந்து பாஸ்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் பார்மசான் சீஸ் போட்டு மறுபடியும் ஒரு டாங்ஸை வச்சு நல்லா டாஸ் பண்ணி எடுத்துட்டேன். அந்த பார்மசான் சீஸும் அந்த ஹாட்டான சாஸ் கூட கம்பைன் ஆகி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
ஸோ இதை செஞ்சுட்டு இருக்கும்போதே நம்மளோட பன் வந்து 20 மினிட்ஸ் பேக் ஆகிருக்கும். ஸோ 200 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் நான் பேக் பண்ண போகிறேன். இதை வெளியே எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கார்லிக் ஆலிவ் ஆயிலை மேலே தாராளமாக தடவி கொஞ்சம் பார்மசான் சீஸும் போட்டு திருப்பி அவனில் ஒரு 5 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறேன் 200 டிகிரிலேயே. 5 மினிட்ஸில் அந்த கார்லிக் ஆலிவ் ஆயில் வந்து உள்ளே நல்லா இறங்கி சாஃப்டாக இருக்கும். இது கூலாக விட்டுருங்க. வெளியே எடுத்துகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கூல் ஆனதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள். நம்மளோட ஹோல் வீட் டின்னர் ரோல் அவ்வளவு சாஃப்டாக ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி இதே மெஷர்மெண்ட்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக வரும். ஸோ இதை நீங்கள் பாஸ்தா இல்லைன்னா அப்படியே கூட டீ காஃபி கூட சர்வ் பண்ணலாம். ஓகே.